ஆனா நீங்க விளம்பரம் பண்றீங்க. அவங்களுக்கே நீங்க இன்கமே இல்லாம ஒரு விளம்பரத்தை நீங்க பண்றீங்க. கரெக்டா? அந்த விளம்பரத்தை நான் கேட்டு நல்லா இருக்கு ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நான் போய் வாங்குறேன். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டு போய் நான் வாங்குறேன். அப்போ அந்த கடைக்காரன் எனக்கு ஏதாவது தருவானா? அதுவும் கிடையாது. ஒரு கிஃப்ட் கூட தர மாட்டாங்க. இதுதான் அதே இந்த கம்பெனில நான் இன்னைக்கு இந்த சுடிதார் நான் போட்டிருக்கேன்னா ஒரு 250 ரூபா தான் இந்த சுடிதார். 540 ரூபா ஆஃபர்ல கம்பெனி ஆனிவர்சரினால 250 ரூபாய் தான் இந்த சுடிதார் எடுத்தேன். நான் இந்த சுடிதார் விற்கல, எனக்கு தான் நான் வாங்கினேன். இதுதான் விளம்பரம். இந்த கம்பெனில நான் சம்பாதிச்சிருக்கேன், பொருளும் வாங்கிக்கினேன். அதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். இந்த விளம்பரத்தை தான் பண்ண சொல்றோம். உங்களுக்கு பெரிய விளம்பரங்கள்லாம் நாங்கள் பண்ண சொல்லல, லட்சக்கணக்கில் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலை. சரி, எந்த பொருளையும் இந்த சுடிதார் யார்கிட்டையும் கொண்டு போய் விற்கவும் சொல்லலை. உங்களை சொல்ல வேண்டியது வருமான வாய்ப்புள்ள ஒரு இடம். இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானம். இதை 4 பேருக்கு சொல்லும் போது வருமானம். உங்கள் லீடரோட கூப்பிட்டு நீங்கள் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கலாம். இது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங், வேலை வாய்ப்பு முகாம். இது வாரம் வாரம் நாங்கள் நடத்துகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் நல்ல நண்பர்கள் உறவினர்களை கொண்டு வந்து நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு புரிய வைப்போம். அவங்க புரிய வைக்கும் போது அவங்க ஈஸியாக உங்களுக்கு வந்து ஐடி வந்துடும். நம்ம போய் எல்லா இடத்துலையும் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே போட்டு வந்து உட்கார வச்சாலே அவங்கள நாங்களே உங்களை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ அந்த ஐடி உங்களுக்கு தான் வரப்போகுது. ஈஸியாக வருமானம். இதே வேலையை நம்ம வந்து ஒரு 1 லட்சமோ 50,000மோ போட்டு கடையை போட்டு உட்காந்து 12 மணி நேரம் உட்காரணும். கடையை திறக்கணும் இல்லையா? லாப நஷ்டத்தை பார்க்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆனால் இதில் எதுவுமே இல்லை. கடை ஓப்பன் பண்ணியாச்சு, அவங்க வச்சுருக்காங்க, ப்ராடக்ட் அவங்களோடது, லாப நஷ்டம் அவங்க பார்த்துக்க போகிறாங்க, கரண்ட் பில்லு அவங்க பார்த்துக்க போகிறாங்க, எல்லாமே வேலை செய்கிறவங்க அவங்க பார்த்துக்க போகிறாங்க. நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை கம்பெனியை தான் விளம்பரம் பண்ண போகிறோம். இதில் எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஈஸியான வேலையை நம்ம பண்ணும்போது, இன்னைக்கு நான் வந்து ஒரு காலேஜ் லெக்சரராக இருந்தாலும் 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் லைனில், நான் ஏன் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். இன்னைக்கு என் பையனோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நினச்சதெல்லாம் வாங்குறேன். இது எதனால் வந்தது? இதில் சம்பாதிக்கிற வருமானம் தான். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம வெளில போகக்கூடாது, யார்கிட்ட பேசக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப் வாழ முடியுமா? எப்போ நினைச்சாலும் பணம் கையில் வச்சிருக்கிறோம். எப்படி வருது? வாரம் நான் ஊருக்கு போனாலும் பணம் வருது, வீட்டில் இருந்தாலும் பணம் வருது. இந்த வேலை வாய்ப்பு தான் இது. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை 4 பேர் கொடுத்தேன். இன்னைக்கு 2000 பேருக்கு எனக்கு என்னோட டவுன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கம்பெனியில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காரு. இவர் புதுக்கோட்டையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் கொண்டு வந்தது அவங்கள தான். நான் 8 பேரை கொண்டு வந்தேன். நான் 7 ஐடி போட்டு 8 பேரை கொண்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, என்னோட ஸ்டூடெண்ட்டு, என்னோட ஃப்ரெண்டு நாகர்கோயிலில் இருந்துட்டாங்க, அவங்க போட்டாங்க ஐடி. எங்கள் மாமா மருமகாவை அவங்களுக்கு ஐடி போட்டேன். அவங்க பியூட்டி பார்லருக்கு ஒருத்தவங்க ஐப்ரோ ட்ரீம் பண்ண வருவாங்க, அவங்க ஃப்ரெண்டு, அவங்க ஐடி போட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சர்க்கிள்லேருந்து ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. அவர் தான் இவர். எனக்கு யாரும் கூட தெரியாது. அவர் டெப்த்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அவர் கூட வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்து இன்னைக்கு கம்பெனி ஈடி ஆகியாச்சு. ஒரு வாரம் 25,000 சம்பாதிக்க கூட திறமையான ஒரு அப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு தான் இது. 25,000ன்றது நீங்களே சொல்லுங்க, ஒரு மாதத்துக்கு அது எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ லாப நஷ்டத்தெல்லாம் பார்க்கணும். ஆனால் என்ன பண்ணார்? ஒன்றுமே சொல்ல. அவங்க சர்க்கிளில் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு எங்களை வச்சு பேச வச்சார். அந்த வாரம் 25,000 சம்பாதிச்சிட்டாரு. ஒரே வாரம். இன்னொரு வாரம் பார்த்தீங்கன்னா 20,000. இந்த மாதிரி இன்கம் அவர் நம்பி வந்தவங்களும் எடுக்க வச்சார். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற டாக்டர் இருக்காரு. 5 லட்ச ரூபா சம்பளம் SRM டாக்டர் இருக்காரு. அவர் 15 ஐடி போட்டிருக்காரு எனக்கு கீழே. அவர் பணமா இல்லை, ஏன் போட்டாரு? இது என்னைக்கு இருந்தாலும் ஃபியூச்சர் பிஸ்னஸ், தலைமுறை வருமானம் நம்ம உருவாக்கிட்டோம். நம்ம பரம்பரைக்கே இந்த வருமானம் போகும். நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம கீழே யாராவது மணிக்கு வாங்க போறாங்கல்ல, ட்ரெஸ் எடுக்க போறாங்கல்ல, அப்போ யாருக்கு அந்த வருமானம் வரும்? நமக்கு தான். அதே நீங்க வச்ச கடையில நீங்க போற வேலைக்கு இந்த வருமானம் வருமா? ரிட்டையர்ட் ஆனா நமக்கு பணம் வரும், வேலை புள்ளி வருமா? ஆனா இது வரும். இதுக்கு தாங்க இந்த பிஸ்னஸ் நான் எடுத்தேன். எனக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சதுனால தான் எடுத்தேன். இன்னைக்கு என் பேரப்புள்ளி வரை என்னை மதிக்கும். கரெக்டா? என் பேரப்புள்ளியே சொல்லும், நமக்கு பாட்டியால ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் அப்படிப்பட்ட சூப்பரான பிஸ்னஸ்.
இன்னைக்கு ஷோரூம் வந்தால் யாருக்கு பெருமை? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கும், எங்களுக்கு தான் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே தான் வாங்குவாங்க. ஏன்னா ஹோல்சேல் ரேட்டில் ஃப்ரீ டெலிவரி டிஸ்கவுண்ட் கூப்பனோட உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்கள் எங்கே வாங்குவீங்க? இங்கே தானே வாங்குவீங்க. உங்கள் கீழே ஐடி போட்டிருக்காங்களா, அவங்களாம் எங்கே வாங்குவாங்க? அங்கே வாங்குவாங்க. வருமானம் யாருக்கு வரும்? உங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க கடையை பார்த்து நம்பி வந்து வாங்குறாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமையே நம்பி நீங்கள் உள்ள வந்தவங்க. அதனால அந்த வருமானம் உங்களுக்கு தான். அவங்க ஒன்லி கஸ்டமர். எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் போய் வாங்குற மாதிரி வாங்குற ஒரு ஆள். ஆனால் நீங்கள் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர், கம்பெனியோட இடி, கம்பெனியோட சிடி. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தான் இது. நம்பி வந்தீங்களன்னா இதில் நாங்கள் ஜெயிக்க வச்சிருவோம். நீங்கள் ஒரே ஆளே போயெல்லாம் பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்க. நாங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணி தருவோம். எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் பண்ணி தருவோம், எந்த ஏரியாவில் இருந்தாலும். இப்போ நாங்கள் மீட்டிங் நடத்திட்டு இருக்கேன். குமரஞ்சாவில் என் டீமில் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு. அதனால் இன்னைக்கு இங்கே வரல. போன வாரம் எவ்வளோ பேர் இருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 7 மணிக்கு கூட ஒரு 4-5 பேர் வரன்னு இருக்காங்க. பாய்ஸ், நிறைய பாய்ஸ் இந்த இதில் ஜொமேட்டோ இந்த இதுலலாம் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களாம் எங்களை கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். வந்தாங்கன்னா அவங்களாம் ஜாயின் பண்ணாங்க. அவங்களாம் யாருக்கு இல்லை, உங்களுக்கு தான் போடுவோம். புரியுதுங்களா? இறங்கி ஒர்க் பண்ணிங்களன்னா இது சூப்பரான பிஸ்னஸ். உங்கள் லீடர் என்ன சொல்கிறாங்களோ அது கேட்கணும். 4 பேரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் பேசி கொடுப்போம். ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம்னா கூப்பிட்டீங்கன்னா வந்து பேசி தருவோம். அந்த ஐடியெல்லாம் உங்களுக்கு தான், அந்த பணமும் உங்களுக்கு தான். அவங்களே சம்பாதிக்க